வணக்கம் நண்பர்களே, நம்ம குலசை அரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் வருது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி வரை படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அழைக்கின்ற காலத்தில் அந்த சத்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சித்தரும் தான் மௌனமாக இருக்கின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவரா சிவனே, சிவனே, பழி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே இரண்டு உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதை பார்க்க வேணும் பகவான். சத்தியானவள் அறிந்த என்ன செய்கிறார்? ஆண்டவன் அறியாத மாயம் ஒன்றும் இல்லை என்றும் இல்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. இல்லை இல்லை. அறைக்குள் இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவன் பகவானே, அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. ஒரு பிள்ளை வேண்டும், நல்ல பணியில் வைத்து விளையும்
விநாயகரை பிள்ளையாக தந்தேன். இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரே. அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம எனக்கு ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். அந்த சிவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்தமாடி ஈர துயிலோடு ஆதிவள்ளி கையிலே கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம். ஆமா. அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. ஆமா. அதிலே 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எரிகிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலே ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர் மணிவிளக்கு அசைத்தான். தூண்டாத மணிவிளக்கு சிவபெருமான் தூண்டுகின்றார். அந்த அசையாத மணிவிளக்கு அசைந்த நேரம் அந்த பார்வதி முந்தி என்று நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்தி நின்றார். அந்த நேரத்திலே அசையாத மணிவிளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தியிலே விழுந்தது. விழுகிறது. எப்படி விழுந்தது? எப்படி விழுகிறது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா, 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தார். அன்று தங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கும் முன்னார். ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை, கையும் இல்லை, கையும் இல்லை. மூக்கும் இல்லை, முகமும் இல்லை. இப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது காரும் இல்லை, கையும் இல்லை, மூக்கும் இல்லை, முகமும் இல்லை. எனக்கு முண்டமா பிறந்திருக்கு. இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய? காலில் கையில் மூக்கில் முகமில் ஏதாவது எங்கேயாவது இருக்கா? முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது எங்க சுத்தமா இல்லையே. இல்ல என்று ஆண்டவரிடத்தில் சக்தி ஆகிய பார்வதி சொல்லுகிறேன். அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யாரை அழைக்க போகிறார்? இந்த உலகிற்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முன்னங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து 3 முன்னங்களை உருப்பிடித்தார். முதல் முண்டத்தை
இப்படி ஒரு பெண்ணாக ஆமா பெண்ணாக இருக்காள. ஆ, இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். பிடிக்கிறார். 2 முண்டங்களை 2 ஆணாக உருப்பிடித்தார். ஆமா அங்கே உருப்பிடித்தார். பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன். ஆதி சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகளும் அந்த குழந்தைகளுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையிலே எடுத்து வாய் கோரி முத்தமிட்டாள். கோரி கையிலே எடுத்து கொடுங்கையோடு சேர்த்து அணைத்து மாணிக்க தொட்டிலே அந்த மலையானை தனக்கு இணைத்து இந்த ஆண்டவனுடைய கிருபையினால் சுடர் ஒளிவிலே பிறந்தார் அல்லவா. இந்த முதல் சுடரிலே பெண்ணாக பிறந்ததினால் சுடர் ஒளிவிலே பெண்ணாக பிறந்த பிள்ளைக்கு சுடலை பேச்சு என்ற பேச்சு பிரமேசம். 2வது சுடலை மணி விளக்கிலே மாயமாக பிறந்த மாயாண்டி சுடலை. சுடலை என்ன சுடலை? மாயாண்டி சுடலை. பேச்சு சுடலை முண்டல் என்று 3 குழந்தைகளுக்கு திராமத்தை சூட்டி அந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலேயே வளர்த்து வருகிறாள். இப்படி வளர்த்து வருகிற நாளையில் வெள்ளிக்கிழமை. ஆமா சாமனுடைய சாமம் சைவ சாம நேரம். நல்ல வேலை. நஞ்சது என்று நஞ்சருக்கு நடுக்குறி சாம மணி என்ன இருக்கும்? சரியா 12 மணி இருக்குமே. ஆமா சாமம் போல காற்றடித்தாலும் இளையாடாத நேரத்தில் இந்த சுடலை சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க மாட்டா. சாதாரண பேச்சு இல்ல, கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியானவள் மகனாகிய மாயாண்டி அழைத்தாள். மகனே என்னமா எந்த நேரம்? சாமனடி சாமம் 12 மணி. நாம தாய் அமர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிறையுமா? எங்கம்மா நிறையுது? பால் அமர்தம் குடித்தா பசி அடங்குமா? அடங்க போக வேணும் போக வேணும். சுடலை ஐயா சுடலை ஐயா போய் பார்க்க அந்த மையானத்திலே வந்து பேச்சு 3 குலவை போட்டார். இந்த 3 குலவ சத்தத்தை கேட்டதும் குழியில பிணைச்சிருக்க பணம் அப்படியே மேல வருது. இந்த பேச்சு குழியில பிணத்தை தோண்டுகிறாள். மடியில் போட்டு அழகு பார்த்தாள். ஒரு சட்டி ரத்தத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டா. இவா யாரு? இந்த பேச்சு. தேவி சட்டி ரத்தம் குடித்திடுவாள். பேச்சு மாயாண்டி சுடலையா அந்த மூட்டத்தை தான் பிரித்து செஞ்சுடலை மாயாண்டி அள்ளி சிவபூசி போடுகிறார். மாண்ட பிணத்தை எல்லாம் சுடலை மாலையாக போடுகிறார். காலெலும்பு கக்கத்தீரு காலெலும்பு கக்கத்தீரு கையெலும்பு மாயது தோளிலே ஓட்ட பிணம் தொங்க மாலையாக காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயிலே வாய் பிணம் கை பிணம் வலது தோளிலே 5 பிணம். செத்த பிணங்களை எல்லாம் அள்ளி சிவபூஜை போடுகிறார் இந்த செஞ்சுடனை. இப்படி மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு மறுபடி மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு கொல்லிய பிசாசுகள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கி. ஆமா பக்கத்தில் நிக்கிறங்க கொல்லி பிசாசு. இந்தா உனக்கு காலெலும்பு, இந்தா உனக்கு கையெலும்பு, இந்தா உனக்கு காலெலும்பு. இப்படி கொல்லிய பேய்களுக்கெல்லாம் கூட்டமிட்டு விருந்தழைத்து மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு மாணிக்க தொட்டு படுத்திருக்கிறார் இந்த சுடலை. அந்த விடிய ஒரு கருக்கலில் பார்வதியானவள் குழந்தைகளை பார்க்க வருகிறாள். அங்கே பார்க்க வருகின்ற நேரம் அங்கே எப்படி இருக்குகிறது? மாயாண்டி படுத்திருப்பது மல்லிகை பூவிலே, இந்த பேச்சு படுத்திருப்பது பிச்சி பூவிலே. இந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலே பார்க்கும் பொழுது பிச்சி பூவாடை நல்ல பிறவாட வீசுவதை
சுடலைய பேச்சிய முண்டன அப்படி முகத்தை பார்த்தா பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறா? அமிர்தம் குடித்த பிள்ளைகள் தலை சுருட்டி முழிக்கிறது. ஆமா, பால் அமிர்தம் குடிச்ச இந்த பேச்சு பறக்க பறக்க முழிக்க முடியாது. சாதாரண பேச்சியா இருந்தா தானே நிதானமா முழிப்பா. சுடுகாடு போனவ இல்லையா, அப்படியே கண் சுருட்டி முழிக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சத்திய ஆகிய பார்வதி சொல்லுற, ஆண்டவரே நான் பிள்ளை என்று கேட்டேன், எனக்கு பிணம் தண்ணியை தந்துட்டேரு, இந்த பிள்ளையை தரலாமா சாமி? இந்த பிள்ளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா இந்த இடமெல்லாம் கரியா போயிடும், மாமிசம் கலந்து விடுவான் மாணிக்க கையில எல்லாம், இவனை உடனே பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவபெருமான் சுடல என்ன உன் திருவிளையாடல் போதுமப்பா, நீ அவனி பூலோகம் போக வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த மாயாண்டி சுடலை மகாதேவனிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எனக்கு உத்தரகிரி மையானத்திலே ஊட்டுக்கள வேண்டும், கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும், கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லை என்றால் இந்த மாணிக்கவள்ளி கையில விட்டு போவேன் என்று சொல்லு. அந்த நேரத்திலே ஆதிவள்ளி கையிலே உத்தரகிரி மையானத்திலே ஊட்டுக்களம் நடத்தி தெய்வ கனியானை வரவழைத்து திருச்சிலம்பிலே பிறந்தவன் தெய்வ கிணிதன். மணிமகடத்தோடும் பேய்முகத்தோடும் கைவெட்டு கருவியோடும் கணீர் என்ற சத்தத்திலே பிறந்த தெய்வ கனியான் மணிமகடம் தட்டி பேய்முகம் கட்டி ஆடி ரத்தமும் பலமும் என பூஜை கொடுக்க வேண்டிய பூஜைகள் எல்லாம் வாங்கி கொண்டு சுடலை வருகிறார் பூலோகம். இந்த பூலோக ராஜ்யத்தில் தரங்கள் கண்ட தரங்கள் சுடலை ஐயா எப்படி தட்டுகிறார்? எப்படி? அந்த அடைத்திருக்கும் அடகதவை 5 வயது சென்ற குழந்தையாக என் ஆண்டி சுடலை அம்பிகை கொட்டார கரையிலே குமரி பகவதி வாசலிலே தட்டுகிறார். பகவதி வாசல் அந்த கதவு தத்தம் காதிலே கேட்டு அம்பிகையானவள் தாள் போட்ட கதவை தான் திறந்து பார்க்கிறார். இந்த மாயாண்டி எப்படி இருக்கிறான்? மதலையாக நிற்கிறான். 5 வயது சிறுவன் போல. அந்த நேரத்திலே அம்பிகையானவள் கேட்கிறார், எவ்வா என் மகனே பாடகனே ஊரு என்னது எங்கு வந்தார் ஊரும் என்ன பேரும் என்ன சாமனே சாமத்திலே தனியாக வந்தது தாய் வேறு சொல்லடவா தந்தை வேறு சொல்லடவா பகவதியால் கேட்டவோ மாயாண்டி அது சொல்வா அம்மா என்ன என்ன? நான் ஆதிவள்ளி கையிலே சுடரொளிவிலே பிறந்தவன். சுடரொளிவினா எப்படி? எப்படி? இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் ஆமா ஆண்டவனுடைய சுடரிலே பிறந்து தூண்டாத மணிவிளக்கிலே பிறந்தவன். என் பெயர் தான் சுடலை. சுடலை அது சாதாரண சுடலை அல்ல, மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை. சுடலை நான் அங்கே மாமிசத்தை கலந்ததினால் மாணிக்க கைலைக்கு உதகாது என்று தெய்வ கனியானோட மணி மகளத்தோடும் வேமுகத்தின் ஆட்டத்தோடும் கைவெட்டு திரளையோடும் நரபலியை வாங்கி கொண்டு வந்தவர்.
எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை ஆதரிக்க யாரும் இல்லை. உன்னையே நம்பி வந்தேன் உளுத்தினேன் இவ்வுலகில் முன்னையே விண்ணனிற்கும் மூலமே ஆதி சத்தியே என்று அடித்தோடுதான். அந்த நேரத்திலே பகவதி ஆனவள் அப்பா வந்தேன் ஒரு இடத்துக்கு போகாத என் இடத்திலே இரு. உனக்கு வேண்டிய பூசை எல்லாம் உனக்கு வேறபடி நானும் தாரே. உனக்கு 21 நிலையமாக 21 நிலையமாக இன்பமுடி நானும் தாரே. அப்பா உனக்கு 21 நிலை எதுக்கு தருகிறது தெரியுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை. பச்சரிசி சாதம் பரும்படப்பா உனக்கு தருகிறேன். என் இடத்திலே சைவ சாப்பாடு. ஆனால் ஒரு சின்ன வேலை செய்யணும். என்னுடைய இடத்திலே ஈசான மூலையிலே 7 கிடாரம் திரவியம் இருக்குகிறது. இந்த 7 கிடாரம் திரவியத்தை காவலும் கட்டுமாக காத்து வர வேண்டும் என்று இந்த சுடலை இடத்திலே சொல்ல, இந்த புதுமையை நாமல் விட்டால் நமக்கு இனி புதுமை கிடையாது என்று அந்த அம்பிகை பகவதி வாசலிலே 7 கிடாரம் நிறைவேற்றி காவலும் கட்டுமாக காத்து வருகிறார் இந்த கட்டழகன் மாயாண்டி சுடலை மாடன். இப்படி காத்து வருகின்ற காலத்தில் என்ன நடக்குகிறது? அந்த மலையாள தேசத்திலே நந்தம்புணலூர், அந்த புனலூரிலே 1000 புலைய மக்கள் ஆண்டு வருகிறார்கள் காலத்தில். அது 1000 புலைய மக்களிலே காளி புலையன் என்றால் அவன் பெரியவன். எதுல பெரியவன்? சாப்பாட்லையா? மாந்திரத்திலே பெரியவன் மதனங்காளி பெருமுறையன். ஆனா பெண்ணாக்குவான், பெண்ணா ஆனாக்குவான், கருப்பனை சிவப்பனாக்குவான், சிவப்பனை கருப்பனாக்குவான், தடியனை பொடியனாக்குவான், பொடியனை தடியனாக்குவான். ஒரு நாள் தினத்திலே வெத்திலையிலே மையை தடவி மை போட்டு பார்த்தா. எதை பார்த்தா? இப்படி தடவி பார்த்தா. அந்த மை போட்டு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? இந்த மாயாண்டி சுடலை காத்து வருகிறானே 7 கிடாரம் திரவியம். இந்த திரவியத்தை மையிலே கண்டார். இந்த சுடலை காவல் என்று அறியாத காளி புலையன் இந்த 7 கிடாரம் திரவியத்தை களவாட எண்ணுகிறார். களவாடுவதற்காக வெள்ளிக்கிழமை வருகிறார். வெள்ளிக்கிழமை சாமனடி சாமம் சைசாம நேரம் வருகின்ற நேரத்தில் அந்த மையானத்திலே மாண்ட பிணங்களை தின்று மாமூசை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் 7 கிடாரம் திரவியத்தை களவாடி சென்றான் காளி புலையன். இந்த மாயாண்டி சுடலை மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு திரவியத்தை பார்க்கும் பொழுது திரவியத்தையும் களவாடி சென்றிருக்கிறது. அந்த நேரத்திலே அம்பிகை இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன பாத்தி நல்ல வரங்காக காத்து வந்து இப்ப களவாடி சென்று இருக்கிறது. கொள்ளையிட்டவரை சும்மா விடலாமா என்று பகவதி இடத்திலே சொல்லுகின்ற நேரத்தில் பகவதியானவர் சொல்லுங்க, அப்பா களவாண்டவன் வேற யாரும் இல்லை. இந்த உலகத்திலே பெரிய மாந்திரவாதி காளி புலையன் என்றால் நந்தமுனல் ஊரிலே வாழுகின்றவன். அந்த நந்தமுனல் ஊரிலே வாழுகின்ற 1000 புலையனுக்கு அதிகாரியாக பிளவன். அப்ப கொள்ளையிட்டு சென்றவனை குடியிருக்க வேண்டுமா? வாற்றி வரங்கொடு வழியனுப்பி விடை கொடு என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே அம்பிகையானவள் போனது போதுவா மகனே, அப்பா அந்த மலையாளம் சென்று மாந்திரவாதிகளை வென்று வா, களவாண்டவனை கருவறுத்து வா என்று அனுப்புகிறார். இந்த சுடலை ஆண்டவன் எங்கு வருகிறான்? அந்த மலையாள தேசத்திற்கு. எப்படி வருகிறான்? ஒரு பாம்பாட்டு சித்தனை போல கூடையும் தலையில் வைத்து சுதியோடு மதியோடு தாளத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு அடிச்சான். எப்படி அடிச்சான்? ஒத்த முரசி அடித்தார். சுதியோடு அடிச்சா, தாளத்தோடு அடுத்தவன் காது கேட்கும்படி. அப்படி முரசு அடித்த சத்தத்தை காதிலே கேட்டு புலைய மக்களும் முறைச்சி மாறிகளும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே எல்லா புலையரும் வந்திருக்கா. அந்த களவாண்டவன் மட்டும் வரல. களவாண்டவன் கூட்டத்துக்குள்ள நிற்பானா? ஆமா. இப்படி 1000 புலையர்கள் வருகிறார்கள். அட்டகாளி புலையனை காணவில்லை. காணல. இறுதியாக பாம்பு பிடாரனை போல இருந்த சுடலை ஒரு பண்டார வடிவம் கொண்டு அந்த மாந்திரவாதி அரண்மனைக்கு வருகிறார். அந்த மாந்திரவாதி அரண்மனையிலே
அந்த காளி புலையன் மலவிளக்கிலே தீ கொடுக்க சென்ற நேரம் அந்த புலையனுடைய அரண்மனை யார் இருக்கீங்களா ஐயா? யாரு? அந்த புலையன் பெற்ற புல கோலை இருந்த சுடலை மாடு ஒரு பண்டார வடிவம் கொண்டு அண்ணங்கக்கு ஆண்டி முறை அழைத்தார். அந்த பெண் கொலையானவளை அம்மா அம்மா ஊசைக்கு வயரோ பசிக்கு கும்பி கொதிக்கி குடல் துடிக்கி அங்கம் பறக்கி ஆவி சொருது அம்மா வெயிலடிக்கு படி சுடுது என்று மாவுதிக்கு முகத்தை கண்டு சொல்லுகிறாள். மாந்திரவாதி பெற்ற மகள் இவ்வளவு ஒரு அழகா ஆயிரம் நாவை படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அழகு. அவள் அழகா இருக்கிறார். புலையன் பெற்ற மகளோ இவ்வளவு பெண்ணுக்கான பெண் அழகு நிறத்தழகு முன்னழகு கண்டவர்கள் இவளை மோகிப்பவராயிரம் இவளை செவரின வரைந்திடலாம். இந்த புலையனுட மகளை போல புலையனுட மகளை போல இந்த பூரையில் பார்த்தது இல்லை. பார்த்ததில்லை. புது பொண்ணு நான் பிச்சைக்கு வந்த பண்டாரம் அல்லமா உன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். என்னை கிழவன் என்று நினையாது, உன்னை நான் கிளசப்ப வந்திருக்கிறேன். நான் ஆண்டியாக வரலாமா உனக்கு அரசனாக நானும் வந்தேன் என்று கிழவனாக 90 10 என்ற துவண்ட கிழவனாக இந்த சுடலை சொல்லுகிறார். எந்த சுடலை? இந்த சுடலை இந்த ஊரிலே இருக்குகிறாரே இந்த சுடலை சொல்ல. அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பகவதியா இந்த அம்பிகையாகிய என் பகவதியால் வாசலிலே வளர்ந்தானே மகனாகிய மாயாண்டி சுடலை இந்த மாவுதைக்கிடத்திலே சொல்லுகிறார். அந்த நேரத்திலே என் மாவுதைக்கியானவள் என்னையா சொல்லுகிறார்? ஆண்டியாக வந்தவனே தகப்பனுடன் பேரை சொன்னார் இறந்தாக்கிடுவார். இப்போ என் தகப்பன் உன்னை கண்டார் ஆண்டி என்று பார்க்க மாட்டார். திருமயமலோகம் உன்னை பண்டாரம் என்று பார்க்க மாட்டார். உன்னை பரலோகம் ஆக்கிடுவார். உன்னை வெண்கலில் போட்டிடுவார். மகளாகிய மாவுதைக்கு சொல்ல அந்த நேரத்திலே சுடலை ஆண்டவர் சொல்ல என்னை கிழவன் தாயி நான் கிழவனா வரல களவெடுத்த புலையனை கருவறுக்க வந்திருக்கிறேன். கொள்ளையிட்டு சென்றவனை குடியிருக்க வந்திருக்கிறேன். நான் கையிலே பிறந்தவன் கனகவரத்தை பெற்றவன் ஈசனாகிய அந்த ஆண்டவனாகிய பகவானுடைய சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை மாடன் என்று அந்த சுடலை சொல்லி அந்த நேரத்தில் அந்த மாயாண்டி சொல்லுகிறார். உன் தகப்பனுடைய மாந்திரமும் இந்த கிழவருடைய தந்திரத்தையும் 8 நாளையிலே உன்னை திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி கிழவனாக இருந்தவர் மாயமாக மறைந்தார். அந்த நேரத்திலே காளிப்புரையர் இடத்திலே அந்த மாவுதைக்கான அப்பா ஒரு கிழவனாக ஆண்டியாக ஒருவர் வந்தார். அவனை அன்னமிடுவதற்காக நான் அன்னமிடச் சென்றேன். பெண்ணாக பிறந்த உலகத்தில் பிச்சையிட்டு பின்னுவது என்று பெயரெடுக்க வேண்டும் அல்லவா என்று ஆண்டியாக தெரியவில்லை. அவர் என்னை 8 நாளிலே திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தார் என்று தந்தையாகிய காளிப்புரையரிடத்திலே மாவுசைக்கு சொல்லு. அந்த வார்த்தையை காதிலே கேட்டு காளிப்புரையன் ஆனாலும் மாந்திரத்திலே பெரியவனாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்று அறியாத மாந்திரவாதி காளிப்புரையன் அந்த மகளிருக்கும் அரண்மனைக்கு 4 ஓட்ட வாசலெல்லாம் 4 வேதாளத்தை கொண்டு காவல் வைக்கிறார். 8வது நாளிலே மாயாண்டி சுடலை சொன்ன சபதத்தை முடித்தார்.
அந்த மாவுதிக்கானவை ஒரு குலைத்து உத்தமியை சிறையளித்தார். கருவழித்து கன்னியரை சிறையளித்தார். மறுபடியும் அம்பிகை ஆகிய பகவதி வாசலே வந்து வெங்கல பீடத்திலே வந்து அமர்ந்திருக்க, இப்படியாக இருக்கின்ற நாளையில் ஏலத்தூரிலே வாழுகின்ற பழிய மக்கள் 7 வீட்டு பழிய மக்கள் 8 வீட்டு வேல மக்கள் எங்கு வருகிறார்கள்? காக்காட்சி மலைக்கு கண்ணாடி சோலையிலே மரம்பயிர்கள் செய்வதற்காக வருகிறார்கள். இந்த காக்காட்சி மலை காவல் யாருடைய காவல்? இந்த சுடலை காவல் என்று அறியாத இடத்திற்கு வந்து அந்த மரம்பயிர்களை செய்தார்கள். சுடலை ஐயா, இந்த காக்காட்சி மலை காவல் சுடலையுடைய காவல் அல்லவா? இந்த காவல் என்று அறியாமல் மலம்பயிர்கள் செய்தார்கள் அல்லவா? இந்த மலம்பயிற்றை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று மாயாண்டி சிவரப்பெரி சுடலை எப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்தான் தெரியுமா? எப்படி? மகாயானை வடிவம் கொண்டு வாழை கரும்பை எல்லாம் தானே அழித்து அங்கே வாழை கரும்புகள் எல்லாம் அழித்தார். இந்த விதமாக இந்த பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாழாகுகின்ற நேரத்தில் பார்த்தார்கள் வலிய மக்கள். இந்த வலிய மக்கள் எல்லாம் ஆந்திரவாதி இடத்திலே வருகிறார்கள். அந்த காக்காட்சி மலையிலே மரம்பயிர்களுக்கெல்லாம் ஈவிலக வேண்டும் என்று அந்த காளி புலையன் வருகிறார். அந்த சிறு சுளவை கையிலே எடுத்தான். வீட்டெடுப்பு சாம்பல், வெள்ளாபி சாம்பல், சூட்டெடுப்பு சாம்பல், சுள்ளக்கரை சாம்பலை பறத்து வெத்தலை காம்பை ஒழித்து சிதம்பர சக்கரமும் சீர்காழி மந்திரம் போட்டு பார்த்தார் சுடலை. இந்த மாந்திரவாதியை சும்மா விட்டாலமை சுடலை என்று அறிய மாட்டான் என்று சேவைக்கின்ற புலையனை சிறுதுளவை புடுங்கி செவிட்டிலே அடித்தான். அந்த நேரத்தில் மாந்திரவாதியானவனிடத்திலே மாயாண்டி சுடலை என்ன சொல்லுகிறார்? காளி பெரும் புலையா காக்காட்சி மலையை எனக்கு ஊட்டுக்கள வேண்டும் என்று கேட்டு அப்படியே தாரே நன்றி தாரே